ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் வேக்கன்சி பார்க்க போகிறோன்னா, செஞ்சிலேருந்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கேரியர் வெப்பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு நிறைய ஜாப் வேக்கன்சி இருக்குது. போத் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் சீனியர் கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரெக்வஸ்டேஷன் ஐடி மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 29529. அந்த ஐடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன டெஸ்டினேஷன்னா ரிசர்ச் அசோசியேட் ட்ரெயினிங். ஜாப் லொக்கேஷன் எங்கன்னா பெங்களூர். டிபார்ட்மெண்ட் வந்து அனலிட்டிக்கல் டிஸ்கவரி கெமிஸ்ட்ரி. அப்புறம் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து 1993 வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் அதை போய் கோத்ரூ பண்ணுங்கள். அப்புறம் ப்ரீ ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல்சி, எல்சிஎம்எஸ் இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் நாலேஜை வச்சு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஹெச்பிஎல்சினா ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி, எல்சிஎம்எஸ்னால் லிக்விட் குரோமட்டோகிராஃபி மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே, இது அப்லோட்ஸ் அனலிட்டிக்கல் டேட்டா இன் SAP அண்ட் அப்டேட் த சாம்பிள் அனாலிசிஸ் ஸ்டேட்டஸ். இதுவும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக இது படித்து பாருங்கள். அப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டு அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இஸ் ஈக்குவல் தான். ஸோ எந்த கெமிஸ்ட்ரினாலும் இது அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா should be familiar with analytical method development using HPLC and LCMS and preparative purification. hands-on experience with analytical instrument ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் தியரட்டிக்கல் நாலேஜ் இன் வேரியஸ் அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அனாலிட்டிக்கல் டேட்டா இன்டர்பிரேஷன். அவங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க எதிர்பார்க்கல. ஸோ ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். அப்போது யார் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஒரு ரெக்வஸ்டேஷன் ஐடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதில் நிறைய ஃப்ரெஷர்ஸும் ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரிசர்ச் அசோசியேட் ட்ரைனிங் டிஸ்கவரி கெமிஸ்ட்ரி. இதுக்கு ரெக்வஸ்டேஷன் ஐடி கொடுத்துருக்காங்க 29081. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஐடிக்கும் ஒரு ஜாப் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போமா? டெஸ்டினேஷனில் என்ன டெஸ்டினேஷன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் ட்ரைனிங் டிஸ்கவரி கெமிஸ்ட்ரி. இந்த டெஸ்டினேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்கவரி கெமிஸ்ட்ரி. அபவுட் சயின்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் 1 செகண்ட் நீங்கள் போய் பாருங்கள். ஃப்ரீயான டைமில் அது கோ த்ரூ பண்ணுங்கள். தென் ஜாப் பர்பஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹேண்ட்லிங் ஆஃப் த ப்ரொஃபைல் will be responsible for performing reaction as per the requirement of the project. They are also responsible for documenting the observations in relevant notebooks. They are also to follow instruction from the supervisor and work in a group or individually accomplish the task in a timely and efficient manner. Key responsibilities என்னென்னா column chromatography, crystallization, recrystallization techniques, preparative TLC means thin layer chromatography, operating lab equipments. நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண பார்த்துக்கணும். நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது ஒன் பை ஒன்னாக நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி தான். அப்புறம் என்னென்ன ஸ்கில்ஸ் chemical synthesis, familiar with operation of relevant apparatus or instrument or equipment. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க எதிர்பார்க்கல. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஹலோ கைஸ், அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரிசர்ச் அசோசியேட் ட்ரைனிங் டிஸ்கவரி கெமிஸ்ட்ரி. என்ன டெஸ்டினேஷன்னா ரிசர்ச் அசோசியேட் ட்ரைனிங் டிஸ்கவரி கெமிஸ்ட்ரி. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி கெமிஸ்ட்ரி. அபவுட் செஞ்சு பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதை கோத்ரூ பண்ணுங்கள். தென் ஜாப் பர்பஸ் பார்ப்போம். பர்சனல் ஹேண்ட்லிங் திஸ் ப்ராஃபிட் will be responsible for performing reactions as per the requirements of the project. They are also responsible for documenting the observation in relevant notebooks. They are to follow instruction from the supervisor and work in a group for or individually to accomplish the task in a timely and efficient manner. என்னென்ன கீ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா கோலம் குரோமட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். கிறிஸ்டலைசேஷன், ரீக்ரிஸ்டலைசேஷன் டெக்னிக்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ப்ரிப்பரேட்டிவ் TLC தட் இஸ் தின் லேயர் குரோமட்டோகிராஃபி அண்ட் ஆப்ரேட்டிங் லேப் எக்யூப்மெண்ட்ஸ். நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பாயிண்ட்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள்.
என்ன டெஸ்டினேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி. டெக்னிக்கல் ஃபங்க்ஷன் ஸ்கில்ஸ் அவங்க என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா ஷுட் பி ஃபெமிலியர் வித் கான்செப்ட் ஆஃப் கெமிக்கல் சிந்தசிஸ், ஃபெமிலியர் வித் ஆப்ரேஷன் ஆஃப் ரிலவென்ட் apparatus, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் எக்யூப்மெண்ட். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கல. ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ கேன் அப்ளை. என்னென்ன ஸ்கில்ஸ்? good oral, written communication and presentation skills to work in a multidisciplinary team. Okay, able to work, follow instruction and perform the task under the supervision of project leader. Fair integration skills. நான் உங்களுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, தேங்க்யூ. ஹலோ கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன டெஸ்டினேஷன் கேட்டிருக்காங்கன்னா ட்ரெயினி ரிசர்ச் அசோசியேட் ஆர் சீனியர் ரிசர்ச் அசோசியேட். ஆக்சுவலாக சீனியர் ரிசர்ச் அசோசியேட்னா 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணணும், இல்லை ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயோஃபார்மசிக்குள்ளே தான் நீங்கள் வேலை பண்ணுவீங்க. கம்பெனி நான் ஆல்ரெடி சயின்ஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரோல் பார்த்தீங்கன்னா the role is responsible to support downstream process development. அப்புறம் ரோல் ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா should support designing and execution of experiments to develop a scalable purification process, should have knowledge of protein chemistry, preparatory chromatography and or membrane preparation techniques to develop manufacturing process of biologics. இது மாதிரி நிறைய கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by 1 கொடுத்துருப்பானுங்க. என்ன எஜுகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல, ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்த கேரியர் பேஜ் பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்டினேஷன் கேட்டிருக்காங்கன்னா ரிசர்ச் அசோசியேட். சரிங்களா? இது வந்து பெங்களூர் லொக்கேஷன். டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ரிசர்ச் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அப்புறம் செஞ்சு பார்த்து நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஒன் டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இதை கோத்ரூ பண்ணுங்கள். ஜாப் பர்பஸ் பார்த்தீங்கன்னா டு சப்போர்ட் மெத்தட் டெவலப்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் இன் process samples, isolated samples from DBRC CDAS projects. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அனாலிசிஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆர் சஸ்பென்ஷன் ஃபார்முலேஷன், ஓரல் சாலிட் dosage form, that is tablet or capsule, using HPLC, that is high performance liquid chromatography. Okay, then UPLC and dissolution instruments, electronic documentation of analytical work, interpretation of analytical result and planning of experiments accordingly in coordination with pharmaceutical teams, and preparation of analytical updates as PowerPoint slide and Excel table, presenting the analytical data in internal meetings. என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா M.Pharma முடிச்சிருக்கணும், இல்லைனா எம்எஸ்சி ஜென்ரல் கெமிஸ்ட்ரி கிடையாது, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் மேஜராக சப்ஜெக்டாக இருக்குன்னு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா பேசிக் லெவல் ஆஃப் ஒர்க்கிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லிக்விட் குரோமேட்டோகிராஃபி. லிக்விட் குரோமேட்டோகிராஃபி பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ட்ராக் எக்ஸிப்ளண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ட்ராக் ப்ராடக்ட் ஃபார்முலேஷன். சரிங்களா? இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அது ஒன்று ஒன்றா நீங்கள் படிங்க. சரிங்களா? இது வந்து ஃப்ரெஷர் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா பிளானிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க், மைண்ட் செட். ஓகேங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போமா? இப்போ வந்து என்ன டெஸ்டினேஷன் கேட்டிருக்காங்கன்னா சீனியர் ரிசர்ச் அசோசியேட் டிஸ்கவரி கெமிஸ்ட்ரி. அவங்க வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா சீனியர் ரிசர்ச்னால ஒரு 3 to 5 years இருக்கிறவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் நாட் எலிஜிபிள். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹைதராபாத். டிபார்ட்மெண்ட் டிஸ்கவரி கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அவர் சிஞ்சி பார்த்தீங்கன்னா 1993 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது 1 by 1 நீங்கள் படித்து பாருங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில். அப்புறம் இது வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ்லாம் போட தெரியணும். ரியாக்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸ், பியூரிஃபிகேஷன் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் பை காலம் chromatography, crystallization, recrystallization techniques. இது மாதிரி ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்னிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ். அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா கான்செப்ட் ஆஃப் கெமிக்கல் சிந்தசிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அந்த நாலேஜ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்.
தென் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 6 இயர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க. தென் பிஹேவியர் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிள் டு ஒர்க் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பெர்ஃபார்ம் த டாஸ்க் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் லீடர். தென் ஃபேர் இன்டர்ப்ரேஷனல் ஸ்கில்ஸ். ஸோ இது வந்து சீனியரோட கேரியர் பேஜுன்னு சொல்லலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் செஞ்சு வெப்சைட்டோட லிங்க்கும் ப்ளஸ் காண்டாக்ட் லிங்க்ஸும் அதில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.